நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மற்றும் தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்டம் ஆனைகுளம் பங்கைச் சேர்ந்த பண்டாரகுளம் புனித தோமையார் ஆலய திருவிழா கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தினசரி காலை 6 மணிக்கு திருப்பயணம், 6:30 மணிக்கு திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, மறையுரை, நற்கருணை ஆசீர் நடைபெற்று வந்தது. ஜூலை 1ஆம் தேதி 8ஆம் திருவிழா அன்று காலை 6:15 மணிக்கு நற்கருணை விழா நடைபெற்றது. மண்ணின் மைந்தர் எம் தாமஸ் அடிகளார் தலைமை ஏற்று நற்கருணை விழாவை சிறப்பித்தார். அன்றைய தினத்தை சென்னை, மும்பை, வெளியூர், வெளிநாடுகளில் வாழும் நம் ஊர் மக்கள் சிறப்பித்தனர். மாலை 7 மணிக்கு வடக்கன்குளம் மறை வட்ட முதன்மை குரு பேரருட் தந்தை கிறிஸ்டியான் அடிகளார் தலைமையில் நற்கருணை பவனி நடைபெற்றது. நற்கருணை பவனி சென்ற வீதிகள் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இறை மக்கள் ஜெபித்து பக்தி பாடல்கள் பாடி அணிவகுத்து வந்தனர். வான வேடிக்கை முழங்க நற்கருணை பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆலய வளாகம் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கள்ளிக்குளம் பங்கு தந்தை பேரருட் தந்தை ததேயுஸ் ராஜன் அடிகளார் மறையுரை ஆற்றி நற்கருணை ஆசீர் வழங்கினார். 8ஆம் திருவிழா நிகழ்ச்சியை சிறப்பித்த அருட்தந்தையர்கள் கிறிஸ்டியான், ததேயுஸ் ராஜன், மும்பை உயர் மறை மாவட்ட சிவாஜிநகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஞான ஜோதி அடிகளார் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இரவு 8:30 மணிக்கு இளைஞர்கள் வழங்கிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வள்ளியூர் எம்.எஸ். அரியின் ஸ்டார் சிங்கர்ஸ் இசைக்குழுவின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இடம்பெற்று இருந்தது. இதில் குலுக்கல் முறையில் அதிர்ஷ்டசாலிகள் தேர்வு செய்யப்பட்டு வள்ளியூர் சத்தியம் நிறுவனத்தின் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் நன்கொடையாளர்கள் பரிசுகள் வழங்கினர். திருவிழா நிகழ்ச்சிகளில் இறைமக்கள் பங்கேற்று புனித தோமையார் வழியாக இறைவனின் அருள் ஆசீர் பெற்று சென்றனர். திருவிழாவை முன்னிட்டு ஆலய கோபுரம், கெபி, திருச்சிலுவை மற்றும் வீதிகள் மின் விளக்குகளால் ஜொலித்தது. பாடல் குழுவினரின் பக்தி பாடல்கள் சிறப்பாக இருந்தது. திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருட்தந்தை எஸ். கஸ்பார் சிஎம், ஆலய தர்மகர்த்தா ஆர். அந்தோணி செல்லத்துறை, ஆலய நிர்வாகிகள் மற்றும் பண்டாரகுளம் இறைமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.